வங்காள விரிகுடாவின் பாக் நீரிணையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ராமேஸ்வரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கச்சத்தீவு. மக்கள் வசிக்காத இந்த தீவு 17ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமாக இருந்தது. 1622ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட சேதுபதி மன்னரால் வெளியிடப்பட்ட செப்பு பட்டயத்தில் கச்சத்தீவையும் தாண்டி இலங்கையின் தலைமன்னார் கடல் பரப்பு வரை ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 1822ஆம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ராமநாதபுரம் சமஸ்தானத்துடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதன்படி கச்சத்தீவு உட்பட ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திக் கொள்ள உரிமை வழங்கப்பட்டது. 1858ஆம் ஆண்டு கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்து இங்கிலாந்து ராணியின் ஆட்சியின் கீழ் இந்தியா கொண்டுவரப்பட்ட போது கச்சத்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தம் என்பது எழுத்துப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது. 1880களில் சேதுபதி மன்னருக்கு சொந்தமான கச்சத்தீவு மதுரை மாவட்ட ஆட்சியரால் கிளிஞ்சல்கள் சேகரிப்பதற்காக அப்துல் காதர் மரைக்காயர், முத்துசாமி பிள்ளை ஆகியோருக்கு குத்தகைக்கு விடப்பட்டதற்கான ஆவணங்கள் உள்ளன. ஆங்கிலேயருக்கு முன்னர் இலங்கையை ஆண்ட போர்ச்சுகீசியர்களாலும் டச்சுக்காரர்களாலும் வெளியிடப்பட்ட இலங்கையின் வரைபடத்திலும் கச்சத்தீவு இடம்பெறவில்லை. ஆனால் முதல் முறையாக 1921ஆம் ஆண்டு கச்சத்தீவுக்கு இலங்கை அரசு சொந்தம் கொண்டாடியது. 1971 வரை இரு நாட்டு மீனவர்களும் கச்சத்தீவை பொதுவாகவே பயன்படுத்தி வந்தனர். சீனாவும் பாகிஸ்தானும் இலங்கையை தங்கள் நட்பு நாடாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டன. இந்தியாவின் நட்பு நாடாக தொடர்வதற்கு கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பண்டார நாயக்கா கோரினார். சீனா மற்றும் பாகிஸ்தானின் அச்சுறுத்தல், ஸ்மைலிங் புத்தா திட்டத்தின் எதிர்விளைவு ஆகியவற்றுடன் பூகோள அரசியல் ரீதியாக இலங்கையின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்த இந்திரா காந்தி அதற்கு ஒப்புக்கொண்டார். 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி தமிழ்நாட்டின் கருத்தை கேட்காமல், இந்திய நாடாளுமன்றத்திற்கு கூட தெரிவிக்காமல் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கும் ஒப்பந்தத்தில் இந்திரா கையெழுத்திட்டார். இந்த ஒப்பந்தத்தை அடுத்து ஆதம் பாலம் முதல் பாக்சல சந்தி வரையிலான கடல் பரப்பில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் எல்லைக்கோட்டை வகுத்தது. இதன் மூலம் காலம் காலமாக இந்திய நிலப்பரப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்து வந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. உடனடியாக அந்த ஒப்பந்தத்தை திரும்ப பெற வேண்டுமென்று பிரதமர் இந்திரா காந்திக்கு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி கடிதம் எழுதினார். இலங்கை அரசுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் 5வது ஷரத்தில் தமிழ்நாடு இலங்கை பக்தர்களும் மீனவர்களும் ஒப்பந்தத்துக்கு முன்னர் எப்படி பயன்படுத்தினரோ அப்படியே தொடர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. எமர்ஜென்சி அமலில் இருந்த காலகட்டத்தில் 1976ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் வங்காள விரிகுடா மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் எல்லையை பிரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு இடையில் பரிமாற்றம் செய்யப்பட்டு கொண்ட கடிதத்தில் இரு நாட்டு மீனவர்களும் எல்லை தாண்டி மீன்பிடிக்க கூடாது என்ற நிபந்தனை சேர்க்கப்பட்டது. நெருக்கடி நிலை காலத்தில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் எந்த தளத்திலும் விவாதத்திற்கு கூட எடுத்துக் கொள்ளப்படவில்லை.